ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் வெப்ஸில் குரூப் 1 டைப் பார்த்தோம். இப்போ குரூப் 2 டைப் பார்ப்போம். இப்போ குரூப் 2லேயுமே அந்தளவுக்கு எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. முன்னாடி குரூப் 1க்கு போட்ட அதே ரூல் தான் வரும். ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. அது நான் என்னென்னு சொல்கிறேன். ஜெர்மனில் வந்து வேர்போட எண்டிங்கில் எஸ்டின்ற சவுண்டு வந்து டிஎஸ்டின்ற சவுண்ட் வராது. அதே மாதிரி டிடின்ற சவுண்ட், டிடின்ற சவுண்ட், டிஎஸ்டின்ற சவுண்ட் இதெல்லாம் வராது. வேர்போட எண்டிங் இஎன் எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட் வேர்டு வந்து இந்த இடத்துல ஸ்டெம்மில் இருக்க லாஸ்ட் வேர்டு டிஆவோ இல்லை டிஆவோ, டி இல்லைனா டி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குரூப் 2 வந்து அப்ளிகபிள். அதுதான் குரூப் 2 அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரூல் அப்ளை பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா டூ ஆர்பைட்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது இங்கிலீஷில் இந்த சவுண்ட் இருந்தாலுமே ஜெர்மனில் அவங்களுக்கு ரூல் படி ஆர்பைட்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்டின்ற சவுண்ட் வந்து எண்டிங்கில் இருக்கக்கூடாது வேர்பில். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்டி அந்த ரூல் அப்படியே தான் இருக்குமே, ஆனாலுமே நடுவில் வந்து இ போட்டுப்பாங்க ஆர்பைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல ஆர்பைட்டட், அதாவது ஆர்பைட்னு சொல்லிட்டு 2 டி இருக்குது. அந்த சவுண்டும் அவங்க லாங்குவேஜில் இல்லைன்றதுனால இந்த இடத்துலையுமே இ ஆட் பண்ணிப்பாங்க நடுவில் ஆர்பைட்டட் அப்படின்றது. இந்த மூணுத்துக்குமே ஏர்ஜிஎஸ் மூணுத்துக்குமே ஆர்பைட்டட். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இயர், இந்த இடத்துலையுமே சவுண்ட் வந்து டபுள் டி இருக்குன்றதுனால எண்டிங்கில் வேர்போட எண்டிங்கில் டபுள் டி வராதுன்றதுனால இந்த இடத்துலையுமே என்ன பண்ணுவாங்கன்னா நடுவில் இ ஆட் பண்ணிப்பாங்க ஆர்பைட்டட். இது மூணு மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்குது. மீதி எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இஷ் ஆர்பைட் அப்படின்னா ஐ ஒர்க்னு அர்த்தம். டூ ஆர்பைட்டஸ் அப்படின்னா யூ ஒர்க் அப்படின்னு ஒரு மேலே சொல்கிறது. எர்ஜிஎஸ் இது மூணுத்துக்குமே ஆர்பைட்டட் தான் வந்து ஃபார்ம். இது வந்து ஹீ ஒர்க்ஸ், இது ஷீ ஒர்க்ஸ், இது வந்து இட் ஒர்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். வியர் ஆர்பைட்டன் அப்படின்னா வி ஒர்க் அப்படின்னு அர்த்தம். ஜி ஆர்பைட்டன்னா தே ஒர்க், அவங்க வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த ஜி ஆர்பைட்டன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறது, நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு சொல்கிறது. இயர் ஆர்பைட்டட் அப்படின்னா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, நீங்கள் எல்லோரும் வேலை செய்கிறீங்களா, யூ ஆல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இதெல்லாம் தான் வந்து இருக்கிற சேஞ்சஸ். இது ஒரு வேர்ப் பார்த்துட்டோம். இப்போ இன்னொன்று வந்து நான் லாஸ்ட் எண்டிங் வந்து, அதாவது ஸ்டெம்மோட லாஸ்ட் எண்டிங் டி வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் வந்து அந்த இஎன், அதாவது ரூட்டை எடுத்ததுக்கப்புறமா ஸ்டெம்மில் இருக்க லாஸ்ட் வேர்டு வந்து டிஆவோ டிஆவோ இருந்துச்சுன்னா குரூப் 2 ரூல் வந்து அப்ளிகபிளாக இருக்கும்னு சொன்னேன். இப்போ முன்னாடி வந்து டி வச்சு பார்த்தோம், இப்போது டி வச்சு பார்ப்போம். ரேடன் அப்படின்னா டு டாக்னால் நம்ம பேசுகிறது. இப்போது முன்னாடி ஃபஸ்ட் ரூல் அப்ளை பண்ண மாதிரி இந்த இடத்துல வந்து எஸ்டின்னு போட்டாக்கா, அதாவது ஜெர்மனில் வந்து அந்த சவுண்ட் இல்லைன்றதுனால இந்த இடத்துல தூக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு பதிலாக நடுவில் முன்னாடி வந்து இ ஆட் பண்ணிப்பாங்க ரேடஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டிடின்ற மாதிரி அந்த சவுண்ட் இல்லைன்றதுனால இந்த இடத்துலையுமே இந்த 3 இடத்துலையுமே டி முன்னாடி இ ஆட் பண்ணிப்பாங்க. ரேடட். அதே மாதிரி சிமிலராகவே இந்த இடத்துலையும் வந்து டிடியில் முடியுதுன்றதுனால அந்த சவுண்ட் இல்லைன்றதுனால முன்னாடி இ ஆட் பண்ணிப்பாங்க. சேஞ்சஸ் இவ்வளோ தான் இருக்கும். இப்போது இஷ் ரேடே அப்படின்னா ஐ டாக்னு அர்த்தம். டூ ரேடஸ்ட் அப்படின்னா நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே சொல்கிறது. எர்ஜிஎஸ் இது மூணுத்துக்குமே ரேடேட்ன்ற சவுண்ட் தான் வரும். எர் ரேடேட் அப்படின்னா ஹீ ஸ்பீக், ஜி ரேடேட் அப்படின்னா ஷீ ஸ்பீக்ஸ், எஸ் ரேடேட் அப்படின்னா இட் ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனிமலை சொல்கிறது. வியர் ரேடன் அப்படின்னா வி டாக் நம்ம பேசுகிறோம்னு அர்த்தம். ஜி ரேடன் அப்படின்னா தே டாக் அவங்க பேசுகிறாங்கன்னு அர்த்தம். இந்த ஜி ரேடன் அப்படின்னா ரெஸ்பெக்டாக சொல்கிறது, நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இயர் ரேடட் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொல்கிறது, நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இவ்வளோ தான் வந்து குரூப் 2 வேர்ப். கான்ஜுகேஷன்ஸ் இந்த சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். அதாவது டூக்கு சேஞ்சஸ் இருக்கும், எர்ஜிஎஸ்க்கு சேஞ்சஸ் இருக்கும், அதுக்கப்புறமா இந்த இயர் அப்படின்றதுக்கு சேஞ்சஸ் இருக்கும். இவ்வளோ தான் குரூப் 2 வேர்ப்ஸ். குரூப் 2 வேர்ப்ஸுக்கு வேறு எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. அதை நம்ம அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் குரூப் 3 வேர்ப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.